உங்கள் எத்தனை பேருக்கு கிரிக்கெட்டர் ஹனுமா விகாரியை தெரியும்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனுங்க. அதை தாண்டி ட்ரூ வாரியர். அவர் ஏன் ட்ரூ வாரியர் அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். ஆனா இப்ப மிகப்பெரிய அநியாயம் அவருக்கு நடந்திருக்கு. சோ கேப்டனா ஒரு பிளேயர்ஸை திட்ட வேண்டியது அவங்களுடைய கடமை தான். ரோஹித் சர்மா எப்படி சர்ஃப்ராஸ் கானை திட்டினாரோ, இவரு வந்துட்டு ரஞ்சி டிராஃபில ஆந்திரா டீமுடைய கேப்டனா இருக்காரு. ஒரு பிளேயரை திட்டியிருக்காரு. அந்த பிளேயருடைய அப்பா அரசியல்வாதி அப்படிங்கறதுனால அவங்க அப்பா கிட்ட சொல்லி இவருடைய கேப்டன்சி பதவியை புடுங்கிட்டாங்க. ரொம்ப சோகமா பார்த்தோம் அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி அரசியல் பவரை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்றாங்க. நான் ஆந்திரா டீம்ல இருந்து வெளியில வரேன், எனக்கு விளையாடவே பிடிக்கலங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆனா ஹனுமா விகாரி அந்த டீமுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுமா? போன வருஷம் இதே ரஞ்சி டிராஃபில மகாராஷ்டிரா கூட உங்களுக்கு செமி ஃபைனல்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அவுட் ஆனப்போ இவருக்கு ரைட் ஹேண்ட்ல அடிபட்டுருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல பேட்டிங் பண்ணுவாரு. ஒரே ஹேண்ட்ல பேட்டிங் பண்ணி கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்பாரு. கிட்டத்தட்ட 10 ஓவர் தாக்கு பிடிப்பாரு. இந்தியன் டீமுக்காக ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா இடுப்புல அடி வாங்கிட்டு ஆட முடியாம ஆடுவாரு. அஸ்வின், தினேஷ் கார்த்திக் எல்லாருமே புகழாரம் சூட்டின ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வேதனை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.